ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காளான் ஃப்ரை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் ரைஸுக்கும் பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்தி பூரிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கும் இட்லிக்கு எல்லாமே இது தொட்டுக்கலாங்க. தோசையிலையும் நீங்கள் வச்சு காளான் தோசையாக செஞ்சு மடித்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஆளுன்னு இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி இந்த மாதிரி டேஸ்ட்டாக செய்ய வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு மறுபடியும் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. பாருங்க, இப்போ அந்த குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, கட் பண்ணியிருக்கிற ஆனியன் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை போட்டுக்கலாம். மஷ்ரூமையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். கொஞ்சம் இப்போ நான் தாளிப்பு வடகம் கொஞ்சம் போட்டு செய்ய போகிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நாங்கள் மூடி வச்சிடலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. பாருங்கள், அந்த எண்ணெயில் நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இப்போ நான் ஹோம்மேடு கறி மசாலா போட்டுக்கிறேன். இல்லை, அரைச்சி கறி மசாலா தாங்க. உங்களுக்கு அந்த லிங்க் வேணுனாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் தெளித்து ஒரே ஒரு விசில் கொடுத்துக்கலாம். இந்த மஷ்ரூமில் மட்டும் நாங்கள் எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் அதில் இருக்கிற சத்துக்கள் அழியாது. அவ்வளோ இதில் நிறையா புரோட்டீன் சத்து அதிகமான அளவில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன். இந்த மஷ்ரூம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. இப்போ இதை மூடி வச்சு நான் ஒரே ஒரு விசில் தான் கொடுக்க போகிறேன். அதுலேயே வெந்துடும் இந்த மஷ்ரூமு. அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செமி கிரேவியாக ஆயிடுச்சு. இது நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். நான் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு போட்டால் போதும். நல்லா அந்த கிரேவியோடு இது நல்லா பைண்டிங் ஆகிடும். கொஞ்சம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சுருந்து அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதிகமான புரோட்டீன் இருக்கிற உணவுகளில் இதுவும் ஒரு உணவுங்க, காளான். பாருங்கள், இந்த கடலை மாவு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா ஒரே மாதிரி மசாலாலாம் ஒன்றா மிங்கிள் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.